ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் எம்எஸ் கிரிப்டோ தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மீமிஃபை ஏர்ட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் பற்றி நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். அப்போ தான் நான் வந்து என்ன சொல்ல வந்திருக்கேன், அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வர ஏர்ட்ராப்ஸை வந்து நம்ம எப்படி வந்து அட்டென்ட் பண்ணலாம், அதுக்குமே வந்து என்னோடய ஒப்பீனியன் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி கிரிப்டோ ஏர்ட்ராப் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகாமல் வரும். ஏன்னா நீங்கள் வந்து கிரிப்டோ ஏர்ட்ராப்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் ப்ளஸ் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டெலிகிராம் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா எம்எஸ் கிரிப்டோ தமிழ். இந்த வீடியோ கீழேயும் நான் வந்து அது வந்து லிங்க் வந்து நான் வந்து கொடுக்குறேன். நம்ம டெலிகிராம் சேனல் நீங்கள் வந்து செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் இதை மாதிரி ஏர்ட்ராப்ஸ் எல்லாமே வந்து டெலிகிராமில் தான் வந்து பண்ணுறீங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா டெய்லியுமே நம்ம வந்து அப்டேட்ஸ் பண்ணுறோம். என்னென்ன ஏர்ட்ராப்ஸ் வருது, அதுக்கு அப்டேட்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஸ்னாப்சாட் எப்போ விட்ராவல் வந்து சொல்லியிருக்காங்க, விட்ராவல் அட்ரஸ் வந்து எப்போ ஆட் பண்ண சொல்கிறாங்க, எல்லா அப்டேட்ஸுமே நம்மளோட டெலிகிராம் சேனல்லேருந்து வரும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து நிறைய பேர் வந்து இப்போ நியூவாக வந்து ஜாயின் பண்ணுவீங்க, கிரிப்டோ ஏர்ட்ராப்ஸ் வந்து பண்ணலான்னு திங்க் பண்ணிவிட்டு வருவீங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பண்ண ப்ராஜெக்ட் தான் நிறைய வீடியோஸ் வந்து இருக்கும். இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 13 ஏர்ட்ராப் பாட்ஸ் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து சிலது வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து பண்ணிகிட்ருப்பீங்க, சில பேர் வந்து பண்ணாமே இருப்பீங்க. அவங்க வந்து இதிலலாம் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து எதுலேயுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இல்லை. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து டிசம்பர், ஜான்வரி, நவம்பர் எண்டில் வந்து கம்ப்ளீட் ஆகிற பாட்ஸுமே நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி உங்களுக்கு வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த ஏர்ட்ராப்ஸ்லாம் நீங்கள் வந்து பண்ணுறீங்களான்னு. பண்ணலன்னா ஜாயின் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து டிசம்பர் இல்லைனா ஜானில் வந்து இதோட லிஸ்டிங் ப்ளஸ் எல்லா அப்டேட்ஸுமே வந்து வந்துடும். அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டெலிகிராம் சேனல் நேம் வந்து எம்எஸ் கிரிப்டோ தமிழ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மீமிஃபை காயினில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து அலோகேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. காயின்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 2000 சம்திங் காயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லா டாஸ்க்குமே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஸ்டார்ஸு, அதுக்கப்புறம் வந்து நான் ப்ரீமியமும் போட்டேன். ஆனால் என் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேருந்து பண்ணல. இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி யூடியூப்பில் அப்டேட்ஸ் வரவது அவனும் ஸ்டார்ட் பண்ணான். அவனோட லெவலுமே கம்மி தான். ப்ளஸ் வந்து அவன் ப்ரீமியம் போடணுமா வேணாமான்னு ரொம்ப கன்ஃபியூஷனில் இருந்தான். ஏன்னா அவன் வந்து அந்த காயின்ஸோட க்ரைட்டீரியா வந்து மீட் பண்ணிட்டான். ஆனால் வந்து அவனுக்கு லெவல் கம்மியாக இருக்குது. ஆனால் ப்ரீமியம் போட்டால் நம்மளுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்குமா, காயின்ஸ் வந்து இன்டூ 2 கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்டுகிட்டே இருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ரீமியம் போட்டிருக்காங்க. ஆனால் அவங்களுக்குமே காயின்ஸ் பார்த்திங்கன்னா 500, 1000, 2000 அதை மாதிரி கொடுத்துருக்காங்க. யார் வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேருந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கு தான் மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 10,000, 15,000, 20,000லாம் வந்து கிடச்சிருக்கு. ரொம்ப இப்போ ஸ்டார்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ப்ளஸ் ப்ரீமியம் பண்ணி அதுக்கப்புறம் டெய்லி டான் ட்ரான்சாக்ஷன், அதுக்கப்புறம் இந்த அவங்க சொன்ன ஸ்வீ ட்ரான்சாக்ஷன், நடுவில் பார்த்திங்கன்னா இந்த ஏர்ட்ராப்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார்ஸ் வந்து கொடுத்து உங்கள் ரிவார்டை வந்து டபுள் ஆக்கிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்துப்பாங்க பார்த்திங்களா. அவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 30,000, 50,000, 60,000, 70,000 அது மாதிரி வந்து காயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ணி ப்ரீமியம் போட்டவங்களுக்கும் 1000, 2000 தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து எதுவுமே இந்த டான் ட்ரான்சாக்ஷன், ஸ்டார்ஸு, ப்ரீமியம் போடாதவங்களுக்கும் பார்த்திங்கன்னா 500, 900 இந்த ரேஞ்சில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதை பேஸ் பண்ணி கொடுத்தாங்க, லெவல் பேஸ் பண்ணி கொடுத்தாங்களா இல்லை காயினை பேஸ் பண்ணி கொடுத்தாங்களான்னு தெரியல. ஏன்னா நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு 16, 17, 18 அந்த லெவலில் இருக்கவங்களும் சரி, இப்போ நியூவாக ஜாயின் பண்ணவங்க ஒரு 5, 6, 7 இல்லை 8 அந்த லெவலில் இருக்கவங்களும் சரி, இவங்களுமே ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களுமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க ப்ரீமியம் போட்டிருக்காங்க, இவங்களுக்கு வந்து ப்ரீமியம் போடலை. அப்படி இருந்தவங்களுக்குமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 500 கொடுத்துருக்காங்க, ப்ரீமியம் போட்டவங்களுக்கு 1000 தான் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே வந்து மினிமம் 1000லேருந்து 2000 வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ஏர்ட்ராப்பில். நம்ம ப்ரீமியம் போடுறது ப்ளஸ் வந்து ஸ்டார்ஸ் பை பண்ணி இதில் வந்து கேமில் வந்து யூஸ் பண்ணதுக்கு எல்லாமே. ஆனால் அவங்களுக்குமே வந்து ரிவார்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். நீங்கள் வந்து எவ்வளோ டெய்லி வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க, ஸ்டார்ஸ் எவ்வளோ வந்து பை பண்ணிங்க, இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு வந்து எவ்வளோ அலோகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து
அவங்க சொன்ன மாதிரி அலோகேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு வந்து நம்மளோட காயின்ஸ் எவ்வளோன்னு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி வித்ட்ராவல் பண்ணணும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து OKX வாலெட் வந்து நம்மளை வந்து கனெக்ட் பண்ண சொன்னாங்க. ஆனால் வாலெட் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். அதில் வந்து நம்ம போய் பார்த்தா நம்மளுக்கு தெரியும். அதில் நீங்கள் மேனேஜில் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் வாலெட் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். கீழே வந்து ஆட் மாதிரி ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட மீமிஃபை ஆட்ராப் எவ்வளோ அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அதில் செக் பண்ணுவது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அமௌண்ட் இருக்குது. இப்போ எனக்கு வந்து 2218 காயின்ஸ் இருக்குன்னா அங்கே பார்த்தீங்கன்னா 1900 இல்லைனா 2000 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இங்கேயே வந்து ஃபீஸு இந்த டோக்கனை வந்து சென்ட் பண்ணுறதுக்கு ஃபீஸ் இவங்களே வந்து கழிச்சிட்டு தான் நம்மளுக்கு வந்து அதில் வந்து காட்டுறாங்க. இப்போ என்கிட்ட 2000 சம்திங் இருக்குன்னா இதில் வந்து 225 வந்து 225 மீமிஃபை காயின் டோக்கன்ஸை வந்து ஃபீஸாக வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. சில பேர் சொல்லுவாங்க நம்ம வந்து டேரெக்டாக இந்த கிளைம் ஆஃப் செயின் இருக்கே நம்ம எக்ஸ்சேஞ்சில் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வந்து டேரெக்டாக எடுத்துக்கலாமே அப்படின்னு. இப்போ என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா நம்மளால் OKX வாலெட் மட்டும்தான் நம்மளால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸ்சேஞ்சில் போய் நீங்கள் போய் அதோட UIDயை வந்து நீங்கள் காப்பி பண்ணி இதில் போட்டிங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து UID ப்ளஸ் டெபாசிட் அட்ரஸ் வந்து கேட்கும். இப்போ இந்த UIDயை வந்து நம்ம வந்து எடுத்து போட்டுடலாம். ஆனால் நம்மளால் வந்து OKX எக்ஸ்சேஞ்சில் நம்மளால் KYC வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஏன்னா இந்தியாவில் வந்து OKX வந்து பேனில் இருக்குது. அதனால் நம்மளால் வந்து KYC வந்து பண்ண முடியாது. இது வந்து இப்போ நீங்கள் காயினை இங்கேருந்து கொண்டு போனாலும் சரி அங்கே செல் பண்ண முடியுமா இல்லை வந்து அந்த காயினை வந்து வேறு எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து மூவ் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கொஷின் மார்க் தான். இன்னுமே அவங்க அப்டேட்ஸ் கொடுக்கல. நம்ம KYC பண்ணாமல் நம்ம காயின் நம்ம கொண்டு போனால் நம்மளுக்கு வந்து எந்த யூஸும் இல்லை. நம்மளால் வித்ட்ராவும் பண்ண முடியாது. அதை செல் பண்ண முடியுமா அப்படின்னு கூட தெரியல. இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னுமே ஒரு 6, 7, 8 எக்ஸ்சேஞ்சஸ் வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. பிட்கெட்டு, அப்புறம் பைபிட்டு, குக்காயினு, மெக்ஸு இது மாதிரி எக்ஸ்சேஞ்சிலையும் லிஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அந்த ஃபர்தர் அப்டேட்க்கு வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஆன் செயினில் இப்போ வந்து வாலெட் இருக்குது பார்த்தீங்களா, OKX Web3 வாலெட் மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணாலும் இந்த ஃபீஸ் வந்து இங்கேருந்து எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து நம்ம டோக்கனை வந்து வேறு எக்ஸ்சேஞ்சுக்கு கொண்டு போனாலும் அதுக்குமே நம்ம வந்து ஷூயி நெட்வொர்க்கில் வந்து 0.05 USD லெவலுக்கு வந்து நம்ம வந்து ஃபீஸ் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ ஒரு எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆக போகுது ஒரு காயின்னா நம்ம வந்து இப்போ 22 அன்றைக்கி இது வந்து லிஸ்ட் ஆக போகுது. ஒரு 5:30க்கு அது மாதிரி லிஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸ்சேஞ்சுக்கு. நம்ம இங்கேருந்து இந்த வாலெட்லேருந்து கொண்டு போயிட்டு அங்கேருந்து ஷூயி நெட்வொர்க் ஃபீஸை வந்து நம்ம பே பண்ணிவிட்டு இப்போ நம்ம சேம் பிட்கெட்டில் வரப்போதோ இல்லை வந்து OKX எக்ஸ்சேஞ்சில் வந்து நம்மளால் KYC பண்ண முடியாது. இப்போ வேறு ஏதோ வாலெட்டுக்கு வந்து நம்ம எக்ஸ்சேஞ்சு மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம சென்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு காயின் வந்து லிஸ்ட் ஆகுதுன்னா டெபாசிட் வந்து ரொம்ப லேட் ஆகும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த காயினோட வேல்யூ வந்து டம்ப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் ஃபர்தராக வெயிட் பண்ணுங்கள். வேறு எதாவது வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுற மாதிரி பைபிட் இல்லைனா பிட்கெட்டு, மெக்ஸு, குக்காயினு, கேட்டு இதில் இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம அதுக்கு வந்து விட்ராவல் வந்து கொடுக்கலாம். ஏன்னா அது வந்து உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். லிஸ்ட் ஆகுதே நம்மளுக்கு வந்து டெபாசிட் காயின் வந்து அங்கே ஆயிரும். நம்ம ஈஸியாக வந்து இப்போது ஸ்டார்டிங் ப்ரைஸில் வந்து நம்மளால் விற்க முடியாது. எப்படி இருந்தாலும் அந்த லான்ச் ஆகுது அந்த ப்ரைஸில் விற்க விட மாட்டாங்க. சில பேருக்கு தான் வந்து அது செல் வந்து கம்ப்ளீட் ஆகும். அதனால் நம்ம வெயிட் பண்ணி நம்ம வந்து எந்த விட்ராவல் எக்ஸ்சேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு பார்த்து நம்ம வந்து விட்ராவல் வந்து அந்த அட்ரஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவங்க வந்து ஸ்டாக்கிங் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கிங் நம்மளுக்கு கிடைச்ச ஆட்ராப்போ வந்து நம்ம 30 days பீரியட் வந்து ஸ்டாக் பண்ணால் நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மாதிரி சம் காயின்ஸ் வந்து கொடுக்குறாங்க, எக்ஸ்ட்ரா காயின்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இதுவுமே நான் வந்து பண்ண வேண்டாம் தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற காயினை வந்து நம்ம ஸ்டாக் பண்ணிட்டோன்னா நம்ம எக்ஸ்சேஞ்சுக்கு அது லிஸ்ட் ஆகிறது முன்னாடி நம்மளால் எடுக்க முடியலன்னா அது காயினோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சுன்னா நம்மளுக்கு இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணது, நீங்கள் ப்ரீமியம் போட்டது, சம்வாட் இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ஸ்டாக் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து விட்ராவல் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இது மூலமாக சம் ப்ராஃபிட் வந்துட்டு அப்புறம் இந்த காயின் வந்து எப்படி இருந்தாலும் டம்ப் ஆகும். அந்த டைமில் இந்த காயினோட வேல்யூ வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா டம்ப் ஆகிற டைமில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து பை பண்ணி இதை வந்து ஸ்டாக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு MS கிரிப்டோ யூடியூப் சேனல் ப்ளஸ் வந்து டெலிகிராம் சேனல்லையும் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வர ஆட்ராப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இது என்னோடய ஒப்பீனியன் தான். எல்லா ஆட்ராப்ஸுமே பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அதுலேருந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து இந்த மீமிஃபைலையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், டொமேட்டோலையும் நம்ம
டோ மார்க்கெட்லேயும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் என்ன அப்டேட் இன்னும் வரல. இதுலேயும் பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வந்து கம்மியாக தான் கொடுக்குறாங்க. அதனால் ஃபர்தராக வர ஏர்ட்ராப்ஸில் வந்து நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி எந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப பொட்டென்ஷியலாக இருக்கோ அதில் வந்து நீங்கள் வந்து மினிமமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்படி நான் வந்து சொல்லுவேன்னா, இப்போ நீங்கள் வந்து நிறைய ஏர்ட்ராப்ஸ் வந்து டெய்லியுமே வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம். இப்போ லிஸ்டிங் டேட் வந்து சீக்கிரம் வரப்போகுதுன்னா நம்ம ஒரு ப்ரீமியமோ இல்லைன்னா வந்து அவங்க கொடுக்குற ஸ்டார்ஸை நம்ம பை பண்ணி நம்ம வந்து லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இதை வந்து நிறைய பேர் வந்து பண்ணுறீங்க. ஆனால் அது வந்து அப்படி பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. அதில் வந்து இப்போ காயின்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும், லெவல் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் அதை மாதிரி லெவல்ஸோ இல்லை காயின்ஸோ உங்ககிட்ட அதிகமாக இருக்குது அந்த ப்ராஜெக்ட்டில். அப்போ வந்து இந்த மினிமமாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அலோகேஷன் வந்து நிறைய கிடைக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து நடுவில் ஜாயின் பண்ணிவிட்டு எந்த டாஸ்க்குமே ஒழுங்காக வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் உங்கள்கிட்ட காயின்ஸும் கம்மியாக தான் இருக்குது, லெவலும் கம்மியாக தான் இருக்குது, நம்ம ப்ரீமியம் காசு போட்டு இன்க்ரீஸ் பண்ணால் நம்மளுக்கு அலோகேஷன் கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா அது வந்து கிடைக்காது. இது வந்து நம்ம மீமிஃபைலையும் பார்த்தாச்சு, டாப் மார்க்கெட்லேயும் பார்த்தாச்சு. அதனால் எந்த ஏர்ட்ராப்பில் இன்வெஸ்ட் பண்ணாலும் நீங்கள் வந்து திங்க் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.